குட் மார்னிங் டிடி ஸ்குவாட். ட்ரிப்புக்கு தேவையான ட்ரெஸ்ஸு வேறு ஒன்றும் இல்லை. ஒரு டிஷர்ட்டு, டெனிம் ஜாக்கெட்டு, பேண்ட்டு, இது கோப்ரோ, அப்புறம் டிஜே கேமரா, அதோட ஆக்சசரிஸு, இது ஒரு ட்ரைபாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வெயில் சுற்றுறதுக்காக கேப்பு, அப்புறம் சின்ன மவுண்ட்டு டேங்க் பேக்கில். இதான் நம்ம எடுத்துகிட்டு போகிற செட்டப்பு. ஹாய் டிடி ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ பீப்புள் டூயிங் கிரேட். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சர்ப்ரைஸ் ரைடு தான். எனக்கே சர்ப்ரைஸ் தான் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரைடு வரணும்னு நானும் நிறைய பிளான் பண்ணேன். பட் ஆனால் வர முடியல. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அப்டேட்டு. இப்போ நம்ம கரெக்டாக பாண்டி கிட்ட இப்போ இருக்கோம். இன்னும் 85 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பிச்சாவரம் போக போகிறோம். ஒரு ஒன் டே ரைடு மாதிரி. ஸோ அதுதான் இன்றைக்கி பிளானு. ஸோ வர வழியில் இந்த இடத்துக்காக நிறுத்தினேன். ஸோ அதனால தான் அவங்களுக்கு சும்மா அப்படி காட்டலாமேன்னு. இந்த நர்சரி தாங்க இது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா வந்து அப்படியே ஒரு கண் விட்டு பாருங்கள். நல்லா இருக்குது, கொஞ்சம் க்ரீனரியாக சூப்பராக இருக்குது. சும்மா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. சார் நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சீரியஸ்லி நல்லாயிருக்கு. உள்ளெல்லாம் போனால் டைம் ஆகும். சும்மா அதனால தான் நான் ஓவியூ காட்டுறேன். ஏன்னா நம்ம பிச்சாவரம் போகிறோம். உள்ளே அங்கே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போட்டிங்க்கு லேட் எடுக்கக்கூடாதுன்னா. ஏன்னா நான் நடுவில் நான் செட்டப் பண்ணேன், இருட்டாக இருக்கேன்னு எடுக்கலாமா நடுவில் கொஞ்சம் ட்ரை பண்ணப்போ சின்ன சண்டே ஆகிடுச்சு எனக்கும் ஒருத்தனுக்கும். அதனால் அந்த நாய்க்கும் எனக்கும் அந்த சண்டையினால் எனக்கு பெருசாக மூடே ஸ்பாயில் பண்ணிட்டான் கொஞ்சம் நேரத்துக்கு. எனக்கு கம்முன்னு வண்டி ஓட்டின்னு வந்துட்டேன். திருப்பியும் எங்கேயோ நிறுத்தலான்னு பார்த்தா பெட்ரோல் கொஞ்சம் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, அதுக்கப்புறம் பெட்ரோலை போட்டு அப்புறம் வண்டியை எடுத்த வேண்டியதுதான். நிறைய பேர் பார்ப்பீங்க, என்னடா நம்மளால் காசா ப்ரௌன் இருந்தவன் கருகருன்னு இருக்கானேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோ நான் கடைசியில் எண்டில் உங்களுக்கு நான் இதுக்கான வீடியோ நான் சொல்லியிருப்பேன், பாருங்கள். இந்த வீடியோ கடைசியில் இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருப்பேன். நம்ம நினைச்சா நம்ம ஒன்று நினைக்கிறோம், வண்டி அதுவும் ஒரு பக்கம் திரும்புது. வழக்கமாக நடக்கிறது தானே. ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைடு நான் கிளம்பணுன்னு நினச்சது ஜனவரி மாதமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடு போகணுன்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஜனவரி மாதம் ஏன்னா நம்ம கால் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட நான் கேட்டப்போ நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு ரைடு வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு செப்டம்பர் ஆப்ரேஷன் பண்ணாங்க, அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 3 மாதம் நான் வெயிட் பண்ணேன். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஓகே ரைடு போகலான்னு சொல்லி கிளம்பி நான் ஃபஸ்ட்டு ரைடே நம்ம வந்து நம்ம எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி போகலாம், டிவோஷனல் பிளேஸு. நம்ம போயிட்டு மாதாவை ஏசப்பாவையும் சேவிச்சுட்டு வரலாம் அப்படின்றது தான் என்னோடய பிளானாக இருந்துச்சு. பட் எல்லாமே தடங்கள். வண்டியோட ஈஸியும் போயிடுச்சு. எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டேன், கிடைக்கல. கையில் என்னோடய லெஃப்ட் கையில் வந்து ஆள்காட்டி வரல அடிபட்டுது. ரத்தம் ஒரு ரொம்ப என்னால் க்ளவே போட முடியாது, வலிக்க ஆரம்பிச்சது. எல்லாமே தடைப்பட்டதுனால எனக்கு திஸ் இஸ் நாட் மை கால் அப்படின்னு நான் யோசித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, ஓகே ஃபைன், இன்னும் இப்போ வந்து ஒரு ரைடு தானே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஃபைனலாக ரூமும் கேன்சல் ஆகி போச்சு.
சரி இது என்னடா அது நமக்கு வந்து சோதனை நினச்சிக்கிட்டு சரி ரைட்டுன்னு சரி அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன், நம்ம ஃபெப்பில் வந்து ரைடு போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா சரி திருப்பி வேளாங்கண்ணி பிளான் போட்டேன். அது ஸ்டார்டிங்லேயே வேணான்ற மாதிரி வந்துருச்சு. சரி கழுதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எங்கேயா போகலாம் அப்படின்னு பார்த்தா பிச்சாவரம் பக்கத்தில் இருந்து சும்மா ஒன் டே ட்ரிப் ஏன் நான் யோசிக்கும்போது பிச்சாவரம் வந்துச்சு. சரி பிச்சாவரம் வருதே நம்ம ஒரு தடவை போகலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பினப்போவே பார்த்தீங்கன்னா வந்து பிச்சாவரம் எடுப்புலேயே எல்லாமே தடை வந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே போகிறேன் எது ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தேன் முடியல. சரி ஒரு டீஸ் ஒன்று உள்ளே போடுறதுக்கு லேயரிங் பண்ணலான்னு பார்த்தேன் முடியல. இது எல்லாம் தடை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு பார்த்து அப்புறம் பார்த்தா எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பூனை வந்து குரூப்பில் போயிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் பாம்பு நிறைய வரும். நான் பாம்பு நினச்சி பயந்து ஆப்ரேஷன் பண்ண ஹோய் அப்படின்னு சொல்லி பயத்தில் எகிரி காலை ஊனிடும். அது பார்த்தீங்கன்னா வலிக்கலை, ஒரு மாதிரி ஏதோ உறுத்துற மாதிரியே பண்ணிச்சு. எனக்கு மனசே சரியில்லை. ஆனால் போடா அப்படின்னு சொல்லி இந்த விட்டுட்டு நான் ரைடு போகிறது. அதுக்கப்புறமா டாக்டரை போய் பார்த்தேன். நத்திங் டு வரி அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டர். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு. சரி அப்படியே நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் மார்ச் ஃபஸ்ட் வீக் ட்ரை பண்ணேன். இப்போ தான் இந்த ரைடு. மூதேவி இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டு அறிவு கொழுந்து. அதாங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். பாண்டி தாண்டி தான் பிச்சாவரம் போகணும். நான் மேப் எதுவும் போடல, நமக்கு பாண்டி ரூட்டு நல்லா தெரியும். அதனால் கிட்ட மட்டும் போயிட்டு அங்கேருந்து மேப் போட்டு நம்ம போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக நடுவில் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இதை சொல்ல மறந்துட்டேன். நடுவில் என்ன ஆச்சு, நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். Insta360 X5 DJ Osmo 5 ஆக்ஷன் ப்ரோ இதெல்லாம் வாங்கினதுக்காக ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் ஒரு மியூசிக் ஒன்று ஆட் பண்ண நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 150 வியூஸ் தாண்டி நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 1 வீக்கு பார்த்தீங்கன்னா அது மியூசிக் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டானுங்க. அந்த மியூசிக் நீங்கள் போட்டிருக்கிறதுனால உங்கள் வீடியோ ரிமூவே பண்ணிட்டானுங்க. அடுத்த 2 ஸ்ட்ரைக் வந்துச்சும் சொல்லி முடிச்சுடா அப்படின்னானுங்க. மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரிவைல் பண்ண போட்ட வீடியோ அது. அதனால் என்னத்தை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் சரி விட்டாச்சு. இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:30. நம்ம கிட்டத்தட்ட பாதி தூரம் தாண்டி வந்துட்டோம். நடுவில் நான் சொன்ன மாதிரி நடுவில் இந்த பைத்தியக்காரன் பண்ண வேலையினால எனக்கு ஒரு மனசே சரி இருக்குன்னா அது அப்படின்னு ஆயிடுச்சு. ஒழுங்காக போயிட்டு இருந்த நடுவில் குறுக்கில் வந்து சிங்குன்னு மென்டல் மாதிரி பண்ணி நம்ம டிஃபரை எடுத்து விட்டார். நடுவில் அந்த ஃபியூல் காலியாகி வேறு நம்மளை பயமுறுத்திச்சு. பெட்ரோல் போட்டுக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இல்லை, அப்படியே ஃபியூல் எமர்ஜென்சி இங்கிலீஷன் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு இண்டியன் ஆயில் பங்க் வந்து வரைக்கும் நம்ம 700க்கு ஃபியூல் ஃபில் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம மைலேஜ் கொஞ்சம் செக் பண்ண தான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது. இது வின்னாய்ஸ் எவ்வளோ அரெஸ்ட் பண்ணுதுன்னு தெரியல இந்த ஹெல்மெட் சொல்லி நீங்கள் பேசுனீங்கன்னா. ஸோ இன்னொரு பெரிய அப்டேட் என்னென்னா, கூடிய விரைவில் நம்ம சேனலுக்காக நம்ம LS2 எக்ஸ்ப்ளோரர் ஹெல்மெட் வாங்கணும். கார்பன் ஃபைபர் கிடையாது, நார்மல் ஹெல்மெட் தான். அது ஒரு 20 பக்கம் வருது. கார்பன் ஃபைபர் 35 38 போகுது. இதில் என்னோடய சைஸு எஸ். அது இங்கே சென்னையில் அவைலபிளாக இல்லை. அதனால் இப்போ நம்ம பெங்களூர் போய் அதை வாங்கலான்னு ஐடியா போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் how it goes. ஆக்சுவலாக நம்மளோட ப்ரைமரி கேமரா வந்து DJ Osmo. நம்மளோட செகண்டரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா Insta360. அப்புறம் நம்மளோட லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னோட GoPro 12. ஆக்சுவலாக நான் கொடுக்கலானே முடிவு பண்ணிவிட்டு போய்லாம் சொல்லி வச்சுட்டேன். பட் ஆனால் என்னவோ தெரில, எனக்கு மனசு வரல. ஃபஸ்ட்டு vlog எடுத்த கேமரா இது, அதை எதுக்கு கொடுப்பானே. பரவாயில்ல, பேட்ரி இஷ்யூ கொஞ்சம் இருக்குதான். பேட்ரி ஒரு சில நேரத்தில் உப்பிடுது. பட் ஆனால் நான் ரீசெண்டாக ஒரு அப்டேட் பார்த்தேன். நீங்கள் யூஸ் பண்ணலன்னா கேமரா இருந்தோ சரி, ஆக்ஷன் கேமரா வந்து நார்மல் கேமரா வந்து பேட்ரி ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. சார்ஜ் போடும்போது கூட கேமராவோடவே சார்ஜ் போடாமல் பேட்ரியோட அந்த
கேஸ் எடுத்து அது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது மாதிரியே சார்ஜ் போடுறது பெட்ரு. குட்டி பாய்ஸ் நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்து இன்னும் 46 கிலோமீட்டர் தாங்க இருக்குது பாண்டிக்கு. மணி என்ன, மணி 8:30. ஊத்த பசிக்குது. வெரி குட், இப்படி தான் வரணும். என்னாச்சு திடீர்னு இந்த கோப்ரோவோட மவுண்ட்டு ஒரு மாதிரி சிக்கா வேலை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. லைட்டாக அப்படியே ஷேக் ஆச்சு. கொஞ்சம் பயந்துட்டேன். நல்லா தம்பிக்குது, என்ன இது அப்படின்ற மாதிரி போச்சு. அதை பற்றி அதனால இப்போ நம்ம இன்னும் ஒரு 46 கிலோமீட்டர் போகணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாண்டி சென்று அடைந்து விடுவோம். வரும்போது மேபி வேணால் உள்ளே போய் ஏதாவது சும்மா பார்க்கலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா பிச்சை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக கிளம்பி போக வேண்டியது தான். நம்ம 2 days ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நான். அதனால் இந்த பன் பரோட்டா அதெல்லாம் தின்ன முடியாது. தோசை, இட்லி, வடை, பூட்டி, பொங்கல் தான் சாப்பிடணும். அவ்வளோதான். அந்த உப்பு இது ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தாங்க, தாண்டி வந்துடும். ஓகே 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 கழுத்து போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே 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 சிபி 650யோடா. பட் ஆனால் எனக்கு அந்த வண்டி பெருசாக விருப்பம் இல்லை. எனக்கு ஸ்போர்ட்ஸ் வண்டியே பெருசாக பிடிக்கிறது இல்லை இப்போலாம். நான் ஃபுல்லாகவே சாப்பரு, க்ரூசரு, ஏடிவி அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்காது. என்னன்னே தெரியல. அப்போ இந்த வியூ நல்லா இருக்குது. அதனால தான் சரி காட்டுவோம். கிட்டத்தட்ட நம்ம பாண்டி கிட்ட ரீச் ஆக போகிறோங்க. எனக்கு நான் போர்டு பார்த்து பிச்சாவரம் 111 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. ஸோ 111 கிலோமீட்டர் தான் பிச்சாவரம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour மேக்ஸ் ரீச் ஆகிடலாம். போயிட்டு சரி, நான் 3 கேமராமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா 360 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கோப்ரோ ஃப்ரண்ட்டில் இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன ஃபேஸ் பண்ணி மூவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் டுவர்ட்ஸ் ரோடை வந்து நான் நான் ஃபஸ்ட்டு கோப்ரோ வேணான்னு வச்சுட்டேன். அப்புறம் எதுக்கு உள்ளே வச்சுக்கிட்டு சும்மா ஏதாவது அதை வச்சு ஒரு ஷார்ட் எடுத்துவோம், நம்ம போடுவோம், வியூவர்ஸ்க்கு காட்டுவோம் அப்படின்னா எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் எடுத்து மவுண்ட் பண்ணிவிட்டு எடுக்க ஆரம்பித்தேன். வெற்றிகரமாக பாண்டிக்குள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்தோடனே லிக்கர் ஷாப் தான் வரவே இருக்குது. பாண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்திருக்கோம். பட் ஆனால் சோலோ ட்ரிப்புன்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு பாண்டி உள்ளே வர்றது. உள்ளே வந்தோடனே அந்த ஆர்ச்சி தான் வரவே இருக்குது. வெல்கம் டு பாண்டிச்சேரி. வாங்க உள்ளே போவோம். முதல்ல பசிக்குது, ஃபஸ்ட்டு சாப்பிட்ற கடையை போய் தேடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா பவன் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேங்க. உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக இருந்தது. இங்கே வந்தீங்கன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸில் இருக்குது ஸ்ரீகிருஷ்ணா பவன். ஒரு மசாலா தோசை 90 rupees. ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன் 20. அவங்களுக்கு 10 ரூபா டிப்ஸ் கொடுத்து 120. சீரியஸ்லி வயிறு ஃபுல், அவ்வளோதான். பசியில் வந்த நல்ல ஒழுங்கான ஒரு நிம்மதியான சாப்பாடு. ஐம் ஹாப்பி அபவுட் தட். மாற்ற மாட்டேன். ஸோ 1 hour 50 minutes. 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 1 hour 50
வாங்க ரோட்டில் போய் கண்டினியூ பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுக்காமல் போனால் ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். மணி என்ன, மணி 9:30. அப்படியே கூட்டிகிட்டு பிடிச்சா ஓடிடலாம். சின்ன பிரேக் எடுத்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் தான் காட்டுது. இங்கேருந்து 18 கிலோமீட்டர். ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். இப்போ தான் என்னன்னா நெல்லை கருப்பட்டி காஃபி. அந்த தண்ணியை குடிச்சிட்டு காஃபி போட்டாச்சு. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம உள்ளே கிட்டத்தட்ட வரத்துக்கு. ஏன்னா நான் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே சாப்பிட்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துருப்பேன் கண்டிப்பாக. பரவாயில்லன்னு தான் ஆயிடுச்சு எனக்கும். இந்த க்ளவுவில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் உறிஞ்சு வருது. தாரியோ இதை யூஸ் பண்ணுறதே இல்லையே, ஒரு வாட்டி எடுத்து யூஸ் பண்ணுவோமேன்னா இதை எடுத்தது. அம்மா ஒருத்தர்கிட்ட வழி கேட்டேன். 2வது பாலத்துலேருந்து கீழே இறங்க சொன்னார். கீழே மேலே இறங்க கீழே இறங்கணுன்னாரு. சரி, இதுக்கும் ஒரு வழி கேட்டுக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வழியும் கேட்டாச்சு. பிச்சாவரக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவர் தமிழக வனத்துறைன்னு சொல்லி ஒரு போர்டு பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். அந்த நம்ம பாலம் ஏறாமல் லெஃப்ட்டுக்கு இதுவும் மேப் அப்படி தான் காட்டுச்சு. என் வழி சொன்ன அண்ணனுக்கு அவங்க தான் சொன்னாங்க. அதனால் அப்படியே ஏறி போக வேண்டியது தான் கேட்டு. சேலம் கடலூர் மாவட்டம். ஸ்கூலுக்கு போக சொன்னால் இந்த மாதிரி சித்து விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. படிக்கிற வயசில் ஒழுங்காக படிங்கப்பா, நல்லா படிச்சிங்கன்னா தான் ஃப்யூச்சர். காடு இருந்தால் பிடிங்கிடுவாங்க, காசு இருந்தால் திருடிக்கிடுவாங்க. படிப்பை மட்டும் நம்மகிட்ட எடுத்துக்கவே முடியாது. நல்லா படிச்சிருங்க. படிப்பு இருந்துச்சுன்னா போதும், ஒரு எதுவும் வேண்டாம். திருமண மண்டபம். மேப்பு இப்படி தாண்டா காட்டுது மாப்பு. வந்து விட்டோம், விச்சோரத்திற்கு வந்து விட்டோம். நீலாம் மாடு முட்டி தாண்டா சாவ. பைக்கு போகிறது என்ன வந்துட போதும், வழி விடாமல் போகணும். கண்ட்ரி ஃபெல்லோ.
வந்தாச்சுங்க. வந்து விட்டோம். போட்டெல்லாம் தெரிகிறதா? வந்தாச்சு. உற்சாகத்துக்கு வந்தாச்சு. சங் 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 ஜங் ஜக ஜக ஜங் ஜங் ஜங். ஒரு அக்கா நிறுத்தி வழி வழி மறித்து சாப்பாடுக்கு வந்துட்டு போங்க. சரி வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கு கேட்டாச்சு. அவ்வளோதான், வந்தாச்சு. ஓகே, படகு குழு பிச்சாவரம். பார்க்கிங் இங்கே தான்.